ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசம் பூரணப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் மாசற்றது. ஆபிரகாமுடைய விசுவாசம் மிக உறுதியானது. அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு தன் விசுவாசத்தை நிரூபித்திருக்கிறான். தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம்.